Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லெக்சர் 11. ஸோ வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸில் இதில் வந்து நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் SHMs பார்க்க போகிறோம் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி அலாங் சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ 2-3 SHM வந்து சேம் டைரக்ஷன். தட் மீன்ஸ் இப்போ எக்ஸ் ஆக்சஸில் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சஸில் ஆசிலேட் ஆகிறது. ஸோ இது மாதிரி SHMs வந்து சூப்பர் இம்போஸ், அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் பாடி மேலே 2-3 SHM ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதோட ரிசல்டன்ட் SHM எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து முக்கியமாக வந்து we are going to see about same frequency. ஓகே, சேம் ஃப்ரீக்வன்சி கேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் வந்து 2-3 மெத்தட் ஐ வில் டிஸ்கஸ், சம் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் 1. ஸோ இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸோ இல்லை வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 SHMs ரெப்ரசன்டட் பை 2 SHMs வந்து கொடுத்துருவான். ஸோ இது வந்து ஒரு SHM, ஆம்ப்ளிடியூட் A1 காஸ் ஒமேகா டி, ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி T ப்ளஸ் Φ1. Φ1ன்றது இனிஷியல் ஃபேஸ். ஓகே, ஸோ X2 ஆம்ப்ளிடியூட் A2 காஸ் ஒமேகா டி ப்ளஸ் Φ2. ஸோ நீங்கள் கவனிக்கலாம், இங்கே 2 பேருக்குமே we are having சேம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா 2 ஃப்ரீக்வன்சியோட ரிசல்டன்ட், இப்போ இந்த 2 SHMும் ஒரே பார்ட்டிக்கல் மேலே சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா யூ வில் கெட் அ ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் த பார்ட்டிக்கல் வித் எக்ஸ். அந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் இவங்க x1 அண்ட் x2 ஆட் பண்ணும்போது ரிசல்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு SHM கிடைக்கும். அதுதான் A cos ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. ஸோ இப்போ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம வந்து SHM ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி, இவருக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, இவருக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, டிஃப்ரெண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிஸ் உள்ளதை நம்ம ஆட் பண்ணுற கேஸ் கிடையாது. இது சேம் ஃப்ரீக்வன்சிஸ் ஆட் பண்ணுறோம், அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அப்படி ஆட் பண்ணும்போது 2 SHM ஆட் பண்ணால் திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்னவாக இருக்கும், த ரிசல்ட்டிங் மோஷன் இஸ் ஆல்சோ வென் அகெயின் இட் இஸ் அ சிம்பிள் ஹார்மோனிக். காஸ் வந்து நம்மளுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் தெரியும், சைன் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக். ஸோ இப்போ நம்மளோட முக்கியமாக இதில் உங்களோட ரோல் என்ன அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஏ, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் ஃபேஸ் SHMோட ரிசல்டன்ட் SHMோட ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ A1 A2 நம்மளுக்கு தெரியும், Φ1 Φ2 தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் யூ கேன் டைரக்ட்லி யூஸ் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 காஸ் Φ1 மைனஸ் Φ2. இப்போ tan ஃபைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் டிரைவ்டு ரிசல்ட். இதுக்கு பின்னாடி எல்லாமே சம் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் இருக்குது, x1 ப்ளஸ் x2 போட்டு பண்ணுறது. பட் அதுக்குள்ளே நம்ம போகலை, டைரக்ட் ரிசல்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ tan ஃபை இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர், திஸ் இஸ் டினாமினேட்டர். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஒரு விஷயத்தை கவனிங்க, இதுக்கான ஃபார்முலா எப்படி வருதுன்னு கவனிச்சுக்கோங்க. இப்போ இதிலே வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து காஸ் உள்ள கேஸு, சைனுக்கு நீங்கள் வேறு கேஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே வந்து சைனுக்கும் போன தடவை காஸ் இருந்துச்சு, இந்த தடவை வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு சைன் இருக்குது, வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து காஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து x is equal to x1 plus x2 தான் ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து x is equal to a sin omega t plus phi. ஸோ இது வந்து ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் omega t plus phi. ஓகே, இப்போ ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 காஸ் Φ1 மைனஸ் Φ2 வருது. ஸோ அதே மாதிரி tan ஃபை வந்து எக்ஸாக்டாக லாஸ்ட் டைம் உள்ள மாதிரி மேலே ஃபுல்லாக சைன், கீழே ஃபுல்லாக காஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக சேம் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் திஸ் ஒன். ஸோ சைன் இல்லை காஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான ரிசல்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். சம்டைம் டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கண்டுபிடிக்கிறது தேர் இஸ் another மெத்தட் கால்ட் அஸ் ஃபேஸர் டயக்ராம் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ எப்படி அப்படின்னா மெத்தட் 2ல் ஸோ இது லாஸ்ட் கேஸ் மாதிரி நம்ம திரும்பவும் சூப்பர் பொசிஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இது வந்து வெக்டார் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ டைரெக்டாக நான் சொல்கிற ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வெக்டாரை வச்சு யூஸ் பண்ணுற மெத்தட்னால இதுக்கு பேர் என்னென்னா
they will call this as phasor diagram. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து using phasor diagram method நீங்கள் கூப்பிடலாம். ஸோ இதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து x is equal to a sin omega t plus phi இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து x is equal to a sin omega t plus phi. இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, taking amplitude of SHM as length of the vector. இப்போ நம்ம வந்து வெக்டார் ஃபேஸர் டயக்ராமில் என்ன பண்ணுவோம்னா, வெக்டார்ஸ் மாதிரி நம்மளோட SHM ட்ரா பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து SHM வந்து சர்க்குலர் மோஷனை மாற்றும்போது ஒரு OA வெக்டார் வந்து வரைவோம், ஞாபகம் இருக்கா? நம்ம SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சர்க்குலர் மோஷனோட கம்பேர் பண்ணும்போது அந்த SHMோட ஆம்ப்ளிடியூட லென்த் ஆஃப் தட் சர்க்குலர் மோஷனை கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு இது தான் இதுவும். ஸோ டேக்கிங் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் SHM, இங்கே ஆம்ப்ளிடியூட் ஆஃப் SHM வந்து A, அதை நான் என்னவா எடுத்துக்கணுமா, magnitude or length of the vector எடுத்துக்கணும். The vector is rotated by an phase angle phi in anti-clockwise direction from positive x-axis. ஸோ இப்போ என்னென்னா, அந்த வெக்டாரை பிளாட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு xyz கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் x and this one is y. இப்போ நம்மளோட வெக்டார் வந்து நம்மளோட SHM வந்து x is equal to a sin omega t plus phi அப்படின்னா நம்மளோட ஆம்ப்ளிடியூட் என்னது, இது a. ஸோ ஆம்ப்ளிடியூட் a அப்படின்னா நம்மளோட வெக்டார் வந்து OP வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரிஜின்லேருந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஆரிஜின்லேருந்து O to P, இந்த OPயோட லென்த்து தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஏஆ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லென்த்து சொல்லிட்டோம், பட் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஃபேஸ் எவ்வளோனா 5. ஸோ இனிஷியல் ஃபேஸை வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ப்ளஸ் 5னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இது பண்ணணும். ஓகே, இது வந்து நீங்கள் யூஸ்வலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஆங்கிள்ஸ் இது பண்ணும்போது பாசிட்டிவ் ஆங்கிளில் வந்து ஆன்டி கிளாக்வைஸ், நெகட்டிவ் ஆங்கிளில் கிளாக்வைஸில் டர்ன் பண்ணுவாங்க ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ அது மாதிரியான ஒரு இது தான். ஸோ ப்ளஸ் இங்கே வந்து +5 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்டி கிளாக்வைஸில் யூ நீட் டு ரொட்டேட் திஸ் OP வெக்டார். எவ்வளோ தூரம் 5 இருக்கும், இப்போ 30 டிகிரி அப்படின்னா 30 டிகிரிக்கு ஆன்டி கிளாக்வைஸ். -30 டிகிரினா என்ன பண்ணுவீங்க, -30 டிகிரினா you will draw like this one. okay, இது +30 டிகிரினா what you will do, இது +30 டிகிரி. ஓகே, ஆனால் எல்லாமே வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப், ஃபஸ்ட்டு வந்து வெக்டாரை பிளாட் பண்ணிடணும். இந்த XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் போட்டு இந்த வெக்டாரை எழுதணும் இல்லையா SHM, இதுதான் இந்த ஃபேஸர் டயக்ராம்ன்றது கூப்பிட்றது. ஸோ ரைட்டிங் த வெக்டார் ஆஸ் I and J காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணணும், ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கள். ப்ரொஜெக்ஷன் பண்ணிங்கன்னா we will get I and J components. So OP vector is equal to A cos phi, ஏன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து A இல்லையா இந்த லென்த் ஆஃப் த வெக்டார். ஸோ A cos phi I cap plus A sin phi J cap அப்படின்னு வரும் OP வெக்டார். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் பிரித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா கற்றுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்றது கவனிங்க. டு ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் an SHM obtained by combining SHMs. So to find the displacement equation of SHM obtained from where? Combining the SHMs x1, x2 and x3. x1, x2, x3க்கு வந்து எல்லாருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கா? மொதல் விஷயம் கவனிங்க. சேம் ஃப்ரீக்வன்சி எல்லாருமே எக்ஸ் ஆக்சஸ் x1, x2, x3 அப்படின்னா எல்லாருமே சேம் டைரக்ஷனில் தான் ஆசிலேட் ஆகிறாங்க. தட் மீன்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் லைனில் தான் ஆசிலேட் ஆகிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் திஸ் ஒன்? இப்போ வந்து 2 sin omega tன்னு கொடுத்துருக்கான். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? 2 sin omega t ப்ளஸ் 0ன்னு சொல்லலாமா? ஸோ இனிஷியல் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு 0. ஸோ இந்த இப்போ நம்மளோட ரிசல்டன்ட் SHM கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் SHM இஸ் நத்திங் பட் சூப்பர் பொசிஷன் x1, x2, x3 ஜஸ்ட்டு அதோட சூப்பர் பொசிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் என்னது, x1, x2, x3 தெரிஞ்சிருச்சு. ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? நம்ம திஸ் இஸ் த ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும், ஆம்ப்ளிடியூடும் இனிஷியல் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3 SHMஸ்க்கு 2 SHMs வந்தாலும் இதே எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பிளாட்டிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டிங் இன் ஃபேஸர் டயக்ராம் x1, x2, x3. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு x1 வந்து ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ 2, இனிஷியல் ஃபேஸ் வந்து 0. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
என்னோட ஃபஸ்ட்டு வெக்டாரை இது வந்து 0 0லேருந்து 2 வரைக்கும் I have just plotted my first vector. ஓகே, இங்கே வந்து ரொட்டேஷன் வந்து ஆங்கிள் வந்து 0, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதோ அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் வெக்டார் பாருங்கள், 4 sin ωt + 5/6 இருக்குது. இப்போ 4ன்னு வந்திருக்கு. 4ன்னு வந்திருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் லென்த் ஆஃப் த வெக்டார் எவ்வளோ இருக்கணும், 0 இந்த ஓலேருந்து இந்த லென்த் வரைக்கும் 4 லென்த் இருக்கணும், 4 units. இட் கேன் பி மீட்டர், அதுக்கு எஸ்ஹெச்எம்க்கு ஏற்ற மாதிரி சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் லென்த்து. ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். ஸோ இப்போ எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கணும், 30 டிகிரி. இங்கே π/6ன்னு கொடுத்துருக்கேன், which is nothing but 30 டிகிரி ஃப்ரம் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கோமா, ரைட். இப்போ அதே மாதிரி x3, x3யோட ஆம்ப்ளிடியூட் வந்து 6. ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து உங்களுக்கு 6 அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இனிஷியல் ஃபேஸ் வந்து π/3. π/3 மீன்ஸ் இஸ் நத்திங் பட் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணியிருக்கணும். 60 டிகிரி இஸ் நத்திங் பட் π/3, ரைட். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னது, இந்த ஒரு வெக்டார் a1 a2 a3, இப்போ இது மூணுமே இண்டிவிஜுவல் வெக்டார்ஸ்னால் இந்த வெக்டார்ஸை ij காம்பனன்ஸாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டார் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. தட் மீன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். ஸோ என்ன பண்ணலாம், a1 vector is equal to a1 I cap, completely it is in x direction. ஸோ இப்போ அதே மட்டும் a2வை பாருங்கள். a2 வந்து நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணேன்னா cos θக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த காம்பனண்ட் வரும் இல்லையா, காம்பனண்ட் ஸ்ப்ளிட் பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ a2 cos 30 டிகிரி I cap ப்ளஸ் a2 sin 30 டிகிரி j capன்னு வரும், x and y காம்பனண்ட்ஸாக பிரித்தா. அதுக்கப்புறம் a3 வெக்டார் வந்து a3 cos 60 I cap ப்ளஸ் a3 sin 60 j cap. ஓகே, ஸோ a1 a2 a3 நான் காம்பனன்ஸாக பிரிச்சுட்டேன். a3 வந்து அகெயின் a cos 60 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வருது பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது. இட்ஸ் ஆல் ரைட், பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மூணாவது ஸ்டெப்பு நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா கற்றுக்க போகிறது இந்த ஸ்டெப்பு தான். ஸோ இப்போ என்னென்னா, டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் SHM எக்ஸை கண்டுபிடிக்கணும். அது விச் இஸ் நத்திங் பட் வாட், x1 + x2 + x3. இப்போ ரிசல்டன்ட் ரிசல்டன்ட் SHMோடது ஏன்னு எடுத்துக்கோங்க, அதோட ஆம்ப்ளிடியூட் sin ωt + 5. ஒமேகா பாருங்கள், ரெண்டு பேரையும் 3 பேருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி தான் ஆட் ஆகுறவங்களுக்கு, x1 x2 x3 3 பேருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி. ரிசல்டன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, ஒமேகாவாக இருக்குது. இப்போ இதில் இருக்க 5 பார்த்தீங்கன்னா 5 இஸ் த ஃபைனல், அதாவது ரிசல்டன்ட் SHMோட ஃபேஸ் இது 5, ரைட். எப்படி இந்த A கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த 5 கண்டுபிடிக்கிறதுன்றது பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, summation of all the x component. இப்போ எதெல்லாம் இங்கே x componentன்றதை I will just underline. இது 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 எல்லாமே நம்மளோட x component. ஏன்னா I கேப்புக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் x component, j கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் y component. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, summation of all the x component என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறான், பண்ணிவிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். இல்லை summation of all the y component ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரூட் போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட ஆம்ப்ளிடியூடாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ tan phi is equal to என்னவாக இருக்கணும், tan phi is equal to summation of, நியூமரேட்டரில் வந்து summation of all the y components divided by summation of all the x components. ஸோ summation of x component இப்படி இந்த சிம்பிளுக்கான இது வந்து I already told you, sum of all x components and this is summation of all y components. இப்போது நீங்கள் நம்மளோட ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட x components, கரெக்டாக இல்லையா, these are my x components. ஸோ a1 வந்து இங்கே 2 நம்மளுக்கு, இது வந்து a2 cos 30 டிகிரி, a3 cos 60 டிகிரி. டேரெக்டாக நான் இதை எழுதிட்டேன், நீங்கள் கம்பேர் வேணால் பண்ணி பாருங்கள். a1 வந்து 2 இங்கே, a2 இங்கே 4, a3 வந்து இங்கே 6. அதை டேரெக்டாக எல்லாத்தையும் போட்டு I just added here. ஃபைனல் ஆன்சர் வந்து 8.46 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து ay என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர்லி தீஸ் ஆர் மை y components. ஸோ இந்த இடத்துல y components ஆட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் திஸ் ஒன் இயர், இங்கே வந்து எதுவுமே இங்கே கொடுக்கல, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், 0 y component அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 + a2 sin 30, a3 sin 60, a2 is 4, a3 is 6. ஆட் பண்ணியிருக்காங்களா, 4 6 0 இருக்கும், அது இங்கே காட்டல. ஸோ இட் இஸ் 7.2. ஸோ இதை போட்டிருக்கான் பாருங்கள், இதோட வேல்யூ சம்மேஷன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஹோல் ஸ்கொயர் போட்டாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது, 11.25.
tan phi வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க summation of y components divided by summation of x components 0.85 ரைட்டா ஸோ இப்போ என்னென்னா phi வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் tan inverse 0.85 வந்து you can use a calculator for this one 40.4 degree அப்படின்னு வருது ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு கிடைச்சது வந்து ரிசல்டன்ட் மோஷன் எப்படி கிடைச்சதுருக்கு அப்படின்னா x is equal to a sin omega t plus phi அதில் a வந்து நம்மளுக்கு அதில் a வந்து 11.25 and phi வந்து 40.4 degree ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாட் இஸ் த angular frequency of the resultant one it is also same as the individual one இண்டிவிஜுவலாக எதுக்கெல்லாம் ஒமேகா இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது சரி இப்போ தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் when x1 வந்து எப்படி கொடுப்பான்னா a1 sin omega t அப்படின்னு கொடுப்பான் x2 வந்து a2 cos omega t இது வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த cos omega t வந்து sin omega t மாற்றணும்னா என்ன பண்ணணும் you will add a phase கரஸ்பாண்டிங்காக ஒரே ஃபேஸ் மட்டும் மாற்றுவீங்க கரஸ்பாண்டிங்கில் நீங்கள் காசை வந்து சைனாக மாற்றலாம் ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ x1 x2 கொடுத்துருக்கேன் ரிசல்டன்ட் மோஷன்ன்றது என்னது x1 + x2 ஓகே இப்போ இது ஒரு SHM இது ஒரு SHM இது ஒரு SHM இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் SHM என்னென்னா r is the amplitude of the resultant SHM சைனுன்னு போடணும் ஒமேகா டி ப்ளஸ் phi naught இது வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இது phi naught வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றானா ஃபைனல் மோஷனோட ஃபேஸ் இது ஸோ ரிசல்டன்ட் வந்து √(a1² + a2² வரும் tan phi naught என்ன வரும் b/a ஓகே இங்கே b/aன்னு கொடுத்துருக்கான் ஆக்சுவலி வாட் we need to write is a2/a1 a2/a1 அப்படின்னு போடணும் ரைட்டா ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து இப்போ இங்கே ஒரு ட்ரிக் வந்து ஒன்று இருக்குது நம்மளுக்கு இது வரைக்கும் இது பண்ணதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரான்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும் பட் இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் உங்களுக்கு ஐ வில் டெல் யூ ஸோ SHM வந்து x1 a1 sin omega t x2 a2 sin omega t + phi இப்போலாம் இருக்குது இல்லையா ஸோ இதை நீங்கள் x is equal to x1 + x2ன்றது ரிசல்டன்ட் மோஷன் சரி இப்போ என்னென்னா சம்டைம்ஸ் இதோட ரிசல்டன்ட் மோஷன் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ப்ரொசீஜர் இருக்குது கரெக்டாக இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க யூ கேன் யூஸ் த ஃபஸ்ட் மெத்தட் இங்கே omega t + 0 omega t + phi ஸோ phi1 is 0 phi2 is what 5 அதெல்லாம் யூஸ் பண்ணி a1 இருக்க இடத்துல இங்கே ஸ்மால் a1 இருக்குது a2 இருக்க இடத்துல ஸ்மால் a2 இருக்குது கேபிட்டலுக்கு பதில் ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் மெத்தடை இதையும் யூ கேன் சால்வ் ஆக்சுவலி ஆனால் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் x1 + x2 போட்டதுக்கப்புறம் இதை வந்து கேன் பி ரீரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட் x is equal to a1 sin omega t + a2 cos omega t நீங்கள் அப்படியும் மாற்றலாம் ஓகே ஸோ எப்படி மாற்றலாம் எனி ஐடியா மாற்ற முடியும் ஓகே ஸோ என்னால் எந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தேர்டு மெத்தடோட தேர்டு மெத்தடில் என்ன இருக்குது நம்மளுக்கு a1 sin omega t a2 cos omega t ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் டைரெக்டாக இன்ஸ்டன்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்ல r tan phi naught இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் 2 SHM ஆட் பண்ணுறதுல 3 SHM ஆட் பண்ணுற கேஸில் கூட நீங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த 3 SHM இருக்குது இல்லையா இதை வந்து we can rewritten in the form of what a1 sin omega t + a2 cos omega t க்கு மாற்றலாம் then the method 3 can be used to find resultant SHM method 3 ன்றது it's nothing but this method okay so I will show you with an example how to do this one okay right so இப்போ பாருங்க see இது வந்து 2 sin omega t 4 sin omega t + 5/4 and 6 sin omega t +
ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இல்லைனா யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வீடியோ பாருங்கள், இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ 6 sin ωt + π/2 வருது, ரைட். இதை வந்து 2 மெத்தட்ஸில் சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் என்னது? வெக்டார் மெத்தட். யூ கேன் சால்வ். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் 2 இதுக்கு தான் கொடுத்துருந்தேன், சைனு 2 SHM ஆட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இதில் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இங்கே 3 SHM இருக்குது. we need to find the resultant SHM. ஸோ 3 பேரை ஆட் பண்ணணும். அப்போது ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை மூணாவது மெத்தடில் நான் ட்ரிக்கு ஒன்று சொன்னேன்ல, அதாவது இது மாதிரி இருக்கிறத நான் என்னவா மாற்றலாம் அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு மாற்றிட்டேன்னா திஸ் இஸ் நத்திங் பட் தேர்டு மெத்தட். ஸோ அதில் வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? ரைட். இது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து x1 வந்து நல்ல ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம 2 sin ஒமேகா, நீங்கள் வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தடுக்கு ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ தேர்ட் மெத்தடுக்கு மட்டும் இது எப்படி தேர்ட் மெத்தடாக மாற்றுறது அப்படின்றத ஐ வில் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. ஸோ இது வந்து x1, ஓகே, இது வந்து x2. x2வை பொறுத்த வரைக்கும் 4 sin ωt + 5/4 இருக்கா. இதை நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நம்மளுக்கு sin a + b ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். What is sin a plus b? Sin a cos b plus cos a sin b. Okay. So எப்படி மாற்றலாம்? cos π/4 இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? cos ωt sin π/4. So final answer will be, see, cos π/4 sin π/4 ஒன்று தான். So can I take it outside? 1/√2 வெளில வந்துடும், ஏன்னா cos π/2 ஒன்று தான், sin π/2 ஒன்று தான். So I will get this expression. எனக்கு இது ஒன்று கிடைக்குதா? இப்போ நான் வந்து x2 வந்து இப்படி எழுதிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் யூ கேன் டூ இஸ், x3 என்னது நம்மளுக்கு 6 sin ωt + 5/2. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், அகெயின் sin a + b ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, sin ωt cos π/2 plus cos ωt sin π/2 I can rewrite. Okay, அப்படி எழுதுனேன்னா அப்படின்னா this one is 0 for me. So 6 என்ன வரும் அப்படின்னா, sin π/2 is 1. So cos ωt வரும். கரெக்டா? Any doubt here? So I can rewrite like this one. இப்போ நம்மளுக்கு வந்து x1 x2 x3 வந்து ஒரு ஐடியா இருக்குது இப்போ நம்மளுக்கு. கரெக்டாக? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். x1 + x2 + x3 இதான் நம்மளோட ரிசல்டன்ட் மோஷன். ஸோ ரிசல்டன்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா 2 sin ωt. இப்போ அடுத்து if I write 4/√2, நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதுகிறேன். ஸோ என்ன வரும் உங்களுக்கு? cos ωt. இது வந்து 6 cos ωt, தேர்ட் ஒன் x3 ஆட் பண்ணும்போது. ஸோ இதுலேருந்து சைன் எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. தட் இஸ் 2 + 4/√2 sin ωt. அது வந்து என்ன வரும் உங்களுக்கு? 4/√2 + 6 cos ωt. இது ஆக்சுவலாக எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, a1 sin ωt ப்ளஸ் a2 cos ωt ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, அந்த 3 SHM கொடுத்துருக்கான்ல, அதை நீங்கள் நார்மல் மெத்தட், அந்த வெக்டார் அடிஷன், அந்த ஃபேஸர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை இஃப் யூ ஆர் ஓகே வித் திஸ் ஒன், நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ a1 உங்களுக்கு என்ன தெரியும், a2 நம்மளுக்கு தெரியும் இப்போ.
சாரி, இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதை நான் A1 சொல்லியிருக்கேன், எதை A2ன்னு சொல்லியிருக்கேன்னு. ஸோ மேலே போய் செக் பண்ணிக்கோங்க. A1 பக்கத்தில் sin ωt இருக்குது. ஏன்னா ஃபார்முலாஸ் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ தேர்டு மெத்தடில் sin ωt A1 தான் இருக்குது, பக்கத்தில் தான் A1 இருக்குது, ரைட்? We have written in this format A2 cos ωt. இப்போ A1ன்றது என்னது நம்மளுக்கு 2. ஆக்சுவலாக 4/2 நீங்கள் √2 எப்படி எழுதலாம்? 2√2ன்னு எழுதலாமா? எஸ், ஐ கேன் ரைட். ஓகே, அதே மாதிரி 6 + 2√2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்? A sin ωt what we need to do? ωt plus phi0. இப்போ r வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா √A1² plus A2² பண்ணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இது A1² இதை கண்டுபிடிக்கணும், A2² கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறம் ஃபைனலி ரூட் எடுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் φ0 என்ன வரும் நம்மளுக்கு? tan inverse A2/A1 we will have. கரெக்டா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட், திஸ் ப்ராப்ளம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இந்த ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம் திஸ் ஒன். இதோட ஆன்சர்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க் இட் அவுட். A particle is subjected to 2 SHM. இப்போ என்னென்னா டைரெக்டாக இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். x1 x2 இது வந்து A1 sin ωt, A2 sin ωt plus 5. ஸோ டைரக்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணுன்றது மட்டும் ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், தட் இஸ் A sin ωt plus 5 உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த ஏயும் ஃபையும் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைரக்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, வெக்டார் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, இல்லை தேர்டு மெத்தட்லேயும் மாற்றலாம். இது எப்படி தேர்டு மெத்தடுக்கு மாற்றுவீங்க? இதை sin A plus Bன்னு எடுத்திங்கன்னா தேர்டு மெத்தடுக்கு மாறிடும். ஸோ ஓகே, நீங்கள் ஏதாவது மூணில் ஏதாவது ஒரு மெத்தடு கூட யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஏயும் ஃபையும் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் x is equal to 0 அப்படின்னா, சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் x is equal to 0 கிடையாது, இது இட் ஷுட் பி டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டைம் t equal to 0 தான் உங்களுக்கு வரணும். ஓகே, டைம் t equal to 0ன்னு வரணும், ரைட்? ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? Vmax வந்து A ஒமேகா. நான் ஏற்கனவே இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? What is maximum acceleration? ω² A. Correcta? So you will find this one also. ரைட். ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டேரெக்டாக நீங்கள் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒமேகா மல்டிப்ளை பண்ணுங்கள், ω² A, you will get these answers. ரைட்ப்பா. ஸோ சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஆஃப் அ பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிங் பீரியாடிக் மோஷன். ஸோ a particle y, the displacement y of a particle executing periodic motion is given by y is equal to 4 cos square t/2 sin 1000 t அப்படின்னு கொடுத்துருக்கான். This expression may be considered to be a result of superposition of dash independent harmonic motions அப்படின்னு கேட்குறான். அதாவது இது வந்து ஒரு இது வந்து ஒரு பார்ட்டிக்கலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனா.
அதுவும் ஒரு பீரியாடிக் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே this expression may be considered to be a resultant of superposition of independent harmonic motions. அதாவது நம்மளுக்கு இங்கே y கிடச்சிருக்கு இல்லையா, y கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ளே வந்து இண்டிபெண்ட்டாக 2 3 இல்லை 4 5 இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இண்டிபெண்ட் ஹார்மானிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? சைன் ஒமேகா டி இல்லை காஸ் ஒமேகா டியால் எத்தனை இது வந்து ஆட் ஆகிருக்கு, ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனான y வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியாது. ஸோ y1 y2 y3 y4 y5 எல்லாமே இண்டிபெண்ட் ஆனது. ஸோ ஃபைனலாக கிடைச்சது வந்து y. அதை காமிச்சிருக்கான், பட் ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட கொஸ்டின்னு. ஸோ நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து y equal to 4 cos square t by 2 sin 1000 t. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படும். வாட் இஸ் cos 2 theta? 2t ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது cos square t minus sin square t அப்படின்னு வரும் ஃபார்முலா. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், sin square theta plus cos square theta is equal to 1ல அந்த ஃபார்மேட்டை sin square t plus cos square t is equal to 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get 1 minus 2 sin square tன்னு வரும். இன்னொரு எக்ஸ்பிரஷன் இதே நீங்கள் சைனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 cos square t minus 1 அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, finally we have cos 2t equal to 2 cos square t minus 1. இதே cos t-ஆக இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்? t இருக்கிறதுல டிவைடட் பை 2 பண்ணுங்கள், என்ன வரும்? you will have இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். t இருக்க இடத்துல பை 2 பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், t இருக்க இடத்துல t by 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். இப்போ இதில் வந்து நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதுங்க. cos t, இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் எடுத்துக்கணும், ப்ளஸ் 1, ஸோ இன்ட்டு 2 கொண்டு வந்தீங்கன்னா you will have this expression, அதாவது cos square t by 2. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 4 இன்ட்டு இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 1 by 2 cos t plus 1. ஓகே, sin 1000 t போட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்மளுக்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 cos t plus 1 sin 1000 t. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 cos t sin 1000 t அப்படின்னு வரும். இதை பண்ணும்போது 2 sin 1000 t we will have. இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, there is a formula sin a plus b அப்புறம் sin a minus b. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து 2 sin a cos b ன்னு வரும். ஓகே, we will have this formula. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது அப்படின்னா 2 sin 1000 t cos t இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபார்முலா. இதிலேருந்து இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இங்கே உள்ளே போய் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஸோ என்ன வரும் உங்களுக்கு? ஏ வந்து நம்மளுக்கு என்னது, இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1000 t, b வந்து நம்மளுக்கு t. ஸோ நான் என்ன எழுதலாம் இப்போது, sin a plus b என்னது நம்மளுக்கு 1001 t.
a minus b என்னது நம்மளுக்கு sin 999t. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து நீங்கள் எழுத வேண்டியதான். ஸோ என்ன வரும்? sin 2 sin 1000t. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். 3 இண்டிபெண்ட் SHM கிடச்சிருக்கா? நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? we have started from here. நம்மகிட்ட கொடுத்தது இது. இதிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் யூஸ் பண்ணி 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலி வாட் we get is, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்? a sin omega 1t, a2 sin omega 2t, a3 என்ன வரும் உங்களுக்கு? sin omega 3t, ஏன்னா இது 1000t. ஸோ 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஹார்மோன், டிஃப்ரெண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிஸ். இவங்க 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிஸ் சேர்த்து நம்மளுக்கு ஒரு பீரியாடிக் மோஷன் கிடச்சிருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ என்னென்னா, ஸோ ஆன்சர் இஸ் 3. இண்டிபெண்ட் ஹார்மோனிக்ஸ்ன்னு ஏன் சொன்னால் அப்படின்னா, இண்டிபெண்ட் ஹார்மோனிக்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கணும். இங்கே 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ டோட்டலாக 3 பேர் சேர்ந்தது. அதனால தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அடுத்தடுத்த லெக்சர்ஸில் இதே வந்து இப்போ வந்து நம்ம எல்லாமே சேம் ஃப்ரீக்வன்சிஸ் ஆட் ஆகிறத பார்த்தோம். இதே சேம் டைரக்ஷனில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், நியர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வரும்போது பீட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த SHMs, அதாவது லீசாஜஸ் ஃபிகர், இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எனி கமெண்ட்ஸ், ஃபீட்பேக், கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.